அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையில் நாம் மறக்கவே கூடாத சில விஷயங்களை வேத வசனத்தின் ஆதாரத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எபிரேய மக்களை திரும்ப திரும்ப கர்த்தர் தம்முடைய ஆகமங்களை வாசிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என்று சொல்லுகின்றார். அதாவது வயல்ல அரிக்கட்டை நீ மறந்து வைத்து விட்டாய் என்று சொன்னால் திரும்ப எடுக்க போகாத. ஒலிவ மரத்துல மீந்து போனதை அல்லது உயரமான கொப்பிலே விட்டு விட்டதை திரும்ப எடுக்க போகாதே. திராட்சை தோட்டத்திலே அறுவடை செய்கின்ற போது மீந்ததை மறுபடியும் அறுவடை செய்ய திரும்ப போகாதே. அவைகளெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, பரதேசிகளுக்கு விட்டுவிடு என்று சொல்லுகின்றார். காரணம், நீயும் எகிப்திலே ஒரு நாள் அடிமையாய் இருந்தாய், இவைகளின் மீது வாஞ்சியாக இருந்தாய் என்பதை மறந்து விடாதே என்று சொல்லுகின்றார். முதலாவது, நாம் மறக்கக்கூடாத முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் எப்படி ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, வேறொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சங்கீதம் 103 சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களை வாசிக்கிற போது, உலக தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே ஒவ்வொரு ஆராதனைக்கு பிறகும் நாம் உச்சரிக்கின்ற இந்த சங்கீத வார்த்தைகள் மிக மிக அவசியமானவைகள், முக்கியமானவைகள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எந்த உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. மூன்றாவதாக, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகவே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகின்றார். ஒருபோதுமே ஜீவனுள்ள வார்த்தைகளை, இந்த ஆண்டவருடைய சட்டதிட்டங்களை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அதாவது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நிச்சயமாக கர்த்தருடைய வேதத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேய நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லுகின்றேன், அன்பு தேவ பிள்ளைகளை, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்துல, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால் இயன்ற நன்மைகளை, தான தர்மங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. God bless you.